என்ன வெயில்! மனுஷன் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள வெயில காஞ்சு கருவாடதான் ஆகணும் போல. எப்பா முடியல. ஐயோ, வெயில வேகமா நடந்து வந்ததுல இத மறந்துட்டுமே. இப்ப எப்படி சமாளிக்கிறது? தங்கப்பில ரோஸ் மில்க்லாம் உடம்புக்கு கேடு. அதுல ஏதோ எசன்ஸ் கலப்பாங்க. அம்மா கிட்ட சொல்லி நல்ல லெமன் ஜூஸா போட்டு குடிக்கலாம். அப்பாவும் நீயும் சேர்ந்து குடிக்கலாம். அட இவ ஒருத்தி ஏங்க எங்கன்னு ஏல விட ஆரம்பிச்சிருவா. வாரம் முழுக்க வேலையை செஞ்சுட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நிம்மதியா எந்த வேலையும் செய்யாம உட்காரான்னு பார்த்தா இவ கூப்பிட்டுட்டே கிடக்குறாளே. ஏய் என்னடி? ஏங்க உங்களை சிக்கன் வாங்கிட்டு வர சொன்னா இங்க உட்காந்து கதையை விட்டுட்டு இருக்கீங்க. ஏய் கண்ணு என்ன புடலையில வச்சிருக்க? சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுடி, போய் அடுக்காலையில போய் பாரு. என்னது வாங்கிட்டு வந்துட்டீங்களா? சரி சரி, நான் கவனிக்கல. நான் போய் பார்த்து சமைச்சு வச்சிடறேன். ஆமா, என்ன சமைக்கட்டும்? இன்னைக்கு பிரியாணி போடவா இல்ல சிக்கன் கிரேவி மட்டும் போதுமா? வாரம் ஃபுல்லா வெஜ் தின்னு நாக்கு செத்து போய் கிடக்கு. வாரத்துல ஒரு நாளாவது நல்லா ருசியா சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் பிரியாணி, கொஞ்சம் கிரேவி, அப்புறம் சிக்கன் 65 கொஞ்சம் பொரிச்சிரு. சுந்தரி, உனக்கு வேணையே இந்த வாய் தான். வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம். இந்த மனுஷங்கிட்ட என்ன வேணும்னு கேட்டதுக்கு ஏதோ ஹோட்டல் உட்காந்துட்டு ஆர்டர் பண்ற மாதிரி பெரிய லிஸ்டா கொடுத்துட்டு இருக்காரு. வாயை திறந்து கேட்டுட்டாரு, வேற வழி போய் செய்வோம். இரு, பால் காய்ச்சி எடுத்துட்டு வந்து தரேன். நீங்க அப்பா கிட்ட பால பாஸ் பண்ணுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம். இந்த பாலை கொண்டு போய் கொடுத்துட்டு அப்புறம் வேலையை பார்க்கலாம். இந்த அடி பாலை குடி, குடிச்சிட்டு சமத்தா விளையாடணும். அப்பாவை தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்பா ஒரு நாள் தான் வீட்டுல இருக்காரு. அடி நல்லா ஆத்தி தாண்டி கொண்டு வந்தேன், சுடுதுங்கிற. அடி நான் சுடலங்கிற, நீ சுடுது சுடுதுன்னு சொல்லிட்டு இருக்க. நான் நல்லா ஆத்தி தான் கொண்டு வந்தேன், குடிடி. சுந்தரி, நீ என்ன பேசினாலும் அவ சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லதான் போறா. நீ எதுக்கு நின்னு பேசிக்கிட்டு இருக்க? போய் ஒரு டம்ளர் எடுத்துட்டு வந்துரு. எங்க எனக்கு அடுக்கலையில வேலை கிடக்கு. இவளுக்கே வேலை செஞ்சுட்டு இருந்தா நான் அப்புறம் ஒரு வேலையும் முடிக்க மாட்டேன். அதனால என்னடி, நீ எப்பவும் வீட்டுல சும்மா தானே இருக்க, போய் செஞ்சு எடுத்துட்டு வா. அடி ஆத்துனதுக்கு அப்புறமா குடிக்க மாட்டேன்னு சொன்னேன், வாயிலே நான் போட்டுவேன். வரேன். இந்த மனுஷன் சும்மா தானே உட்காந்துட்டு இருக்காரு, வந்து இந்த டம்ளர் கூட வாங்கிட்டு போக மாட்டாரு. ச்சே, வீட்டுல சும்மா இருக்கேன்னு சொல்லி சொல்லியே மொத்த வேலையும் நம்ம தலையில கட்டிடுறாங்க. ஏங்க இன்னாங்க படிங்க, இவளுக்கு இந்த பாலை ஆத்தி கொடுங்க. என்ன சுந்தரி, வாரத்துல ஒரு நாள் தான் வீட்டுல இருக்கேன், அன்னைக்கு கூட வேலை வாங்குறியே. ச்சே, அடியே இப்ப நான் ஆத்தி கொடுப்பேன், நீ மட்டும் குடிக்கலன்னு வை. அடியே அப்புறம் எதுக்கு நீ டம்ளர் கேட்ட? என்ன வேலை வாங்காம உன்னால இருக்க முடியாதே. சரி சரி, கோச்சுக்காதடி. சிக்கன் பண்ணிட்டியா இல்லையா? அட இனிமே தாங்க சமைக்கவே ஆரம்பிக்கணும். இன்னும் ஒண்ணுமே பண்ண ஆரம்பிக்கல. இந்த அடிக்கிற வெயிலுக்கு கிச்சனுக்குள்ள நின்று சமைச்சு முடிச்சு வெளியே வரதுக்குள்ள நானே சிக்கன் ஆயிடுவோம் போல. சரி சரி சரி, இதுக்கப்புறம் நானும் என் மகளும் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டோம். நீ போய் சமைச்சு எடுத்துட்டு வா. சரி. அடியே வந்தன வை. ஷபா, முதல்ல பாத்திரத்தை கழுவிடலாம். இல்ல முதல்ல சிக்கனை செஞ்சு முடிச்சிடலாம். பாத்திரத்தை கூட அப்புறம் கழுவிக்கலாம். இந்த மனுஷன் சிக்கனை வாங்கிட்டு வந்து எங்க வச்சாரு? காணோம். ஏங்க இல்ல இவரை கூப்பிடாம நம்மளே வேலையை முடிக்கிறதா கரெக்ட். சுந்தரி சுந்தரி, இப்போ என்னவா? என்னங்க? ஏய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாடி. ஏங்க உங்களால ஒரு தண்ணி கூட வந்து எடுத்துட்டு போக முடியாதா? ச்சே, இருங்க வரேன். ஏங்க உங்களால ஒரு தண்ணி கூட எடுத்துட்டு வந்து குடிக்க முடியாதா? ஏய், நானே வாரம் முழுக்க வேலை பார்க்கறேன், ஒரு நாள் தானே ரெஸ்ட் எடுக்கிறேன். உன்னை இந்த டைலாக் ஒன்று அடிச்சு விட்டுருங்க. ஹே பொண்டாட்டி, சிக்கன் சமைச்சு முடிச்சிட்டியா? சரி சரி, கோச்சுக்காதடி. அட உனக்கு என்னடி வேணும்? அட சரிடி விளையாடு, முதல்ல வாய் அடிக்காம இரு. இந்த கத்தி எங்க வச்சோம்? ஷபா முடியல. என்னடி வேணும்? ஏடி பக்கத்துல தான குத்துக்கல்ல மாதிரி உங்க அப்பா உட்கார்ந்திருக்கான், அவனை போட சொல்றீ. அடி ஒரு டிவி சுட்டு கூட நான் தான் ஆன் பண்ணணுமா? என்ன உங்களால ஆன் பண்ண முடியாதா? ஏய் இல்லடி, அவ சொன்னது என் காதுலயே விழல. விழாது. எப்ப பார்த்தாலும் போன் பண்ணிட்டே இருங்க, எதுதான் காதே விழும். நான் போய் சமைக்கிறேன். இதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இருடா, ஆன் பண்ணி விடுறேன். ஐயோ, இந்த நேரம் வேற கரண்ட் போயிருச்சு. சொல்லி முடிஞ்சது. தங்கப்பில கரண்ட் போயிருச்சுடா. கரண்ட் வந்து அப்பா டிவி போட்டு விடுறேன். அட என்னடி
அட கடவுளே, ஒரு நாள் வீட்டில் இருக்கலான்னு பார்த்தா இப்படி கரண்ட் வேற பிடிங்கி விட்டானுங்க. போர் அடிக்குமே. பேசாம போன்ல ரீல்ஸ் பார்க்க வேண்டியதான். அம்மா, நீ அம்மா வேற கூப்பிட்டே இருக்க. வந்து கோவத்துல நல்லா அடி அடிக்க போறா. சரி சரி, நம்ம 2 பேரும் போன் பார்க்கலாமா? அட இது ட்ரெண்டிங் சாங் ஆச்சே. நம்மளும் கொஞ்சம் டான்ஸ் போட்டுட்டு வருவோம். ஏங்க இந்த சாங் உண்மையாவே பயங்கர வைரல்ல, காமெடியா இருக்கு. ஆமாடி ஆமாடி. அம்மா, சிக்கன் சமைச்சிட்டியா? அட அது வேற இருக்குல, இருங்க. அப்பா அம்மா போயிடு, நம்ம டான்ஸ் ஆடலாம். போதுல செல்லம், நம்ம அப்புறமா ஆடலாம். இவ்வளவு நேரம் ஆகி இப்பதான் சிக்கனே கழுவி வச்சிருக்கோம். இந்த கிச்சனுக்கும் ஹாலுக்கும் நடந்து நடந்து ஒரு வழி ஆயிரும். இதுல வேற சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65. சபா இப்பவே கண்ணு கட்டுதே. சுந்தரி, நீ இன்னைக்கு முடிஞ்சடி. அட என்னடி, அட இவ ஒருத்தி ஒரு நாளைக்கு 1000 தடவை அம்மா அம்மான்னு சொல்றா. இவ வாய் பேச ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு முறை அம்மான்னு சொல்லடின்னு சொல்ல சொன்னேன். ஆனா இது இப்படி 1000 முறை சொல்லுவான்னு சத்தியமா எதிர்பார்க்கல. சுந்தரி சுந்தரி, அட என்னங்க, வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குடி. எனக்கும் என் பொண்ணுக்கும் லெமன் ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு. போட்டு கொண்டு வாடி. இந்த மனுஷனை இப்படியே விட்டா சரிபடாது. இன்னைக்கு நல்லா 4 கேள்வி கேட்கறதெல்லாம் அடங்குவாரு. சுந்தரி, இதான் கடைசி வேலை. ஒரே ஒரு லெமன் ஜூஸ். யோ, என்னம்மா, கட்டின புருஷனை பார்த்து யோன்னு சொல்ற? பின்ன என்னையா, நானும் பார்த்துட்டே இருக்கேன். சுந்தரி சுந்தரின்னு ஏன் விட்டுட்டே இருக்க? ச்சே, ஒரு சிக்கன் சமைக்கிறதுக்குள்ள இங்க 100 தடவை நான் நடந்திருக்கேன். இல்ல சுந்தரி, நானே வீட்டுல ஒரு நாள் தான் இருக்கேன். வாரம் முழுக்க உங்களுக்காக வேலை பார்த்துட்டு வந்து இந்த ஒரு நாள் நான் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சேன். அதாம்மா. அதுக்கு என்ன வேலை வாங்கிட்டே இருப்பியா? அம்மா, வாரம் முழுக்க நீ மட்டும் தான் வேலை பார்க்கறியா? நாங்க வீட்ல உட்காந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கோம். ஏயா, நாங்க என்ன காலையில இருந்து வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருக்கோம்? காலையில எந்திரிச்சு டிஃபன் பேக் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மதியானம் சமைச்சு பாத்திரம் கழுவி வீடை கூட்டி வீடு தொடச்சு விட்டு உன் பிள்ளைய அம்மா அம்மானு கூப்பிட சரிம்மா சரிம்மான்னு நானும் அவளுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் படுக்க விட மாட்டா. எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்கிறதுக்குள்ள அடுத்த நாளே வந்துடும். சரி சரி, கோச்சுக்காத சுந்தரி. நான் ஏதோ தெரியாம கூப்பிட்டேன். இதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். நீ போய் சமைக்க ஆரம்பி. ஐயோ பாவம் அந்த மனுஷன், ரொம்ப திட்டமோ. சரி, அப்புறம் சமாதானப்படுத்திக்கலாம். சுந்தரி, கொஞ்சம் வாயேன்.